அப்படிப்பட்ட ஒரு சஹாபிய அந்த தனி நபர் இருக்காரே, அவர் பேர் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் என்ன பண்றாரு தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொள்கை குழப்பம் பண்ணாராம். உமர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துல குழப்பம் பண்ணாராம். இது ஏதோ போற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு 2 மணி நேரம் பயன் பண்ணும்போது போற போக்கில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொள்கை குழப்பம் பண்ணிட்டாருன்னு ஒரு வார்த்தை மிஸ் ஆகி நாக்கு சிரிப்பாகி பேசின வார்த்தை இல்லை. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, என்னங்க உமர் ரலியல்லாஹு அவங்கள போய் கொள்கை குழப்பவாதின்னு சொல்றீங்களேங்க, இதெல்லாம் நல்லா இருக்கா உங்களுக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க. இவர் எழுதுறாரு, இது அவருடைய ஆன்லைன் அந்த பிஜே இணையதளத்தில் அவர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு தெரியுமா? ஆமா, நான் சொன்னது சரிதானே, அவர் கொள்கை குழப்பம் தானே ஏற்படுத்தினாரு, அதை நான் மறைக்க முடியாது. அப்போ வீடியோவில் சில பேர் கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்கள போய் கொள்கை குழப்பவாதின்னு சொல்றீங்களேன்னு கேட்டா, ஆமா நான் உண்மையை தான் சொன்னேன், அவர் கொள்கை குழப்பம் தான் ஏற்படுத்தினாரு, பின்னாடி திருந்திக்கிட்டாரு, ஆனா கொள்கை குழப்பத்தை ஏற்படுத்தினாரு அப்படின்னு வாய்ப்பூசாம பேசுறத பாக்குறோம். அந்த சஹாபாக்களை மிக கடுமையாக உங்களுடைய உரைகளில், அதிகமான உரைகளில் விமர்சிச்சிருக்கீங்க. அதாவது அந்த 72 கூட்டத்துல சஹாபாக்களை எல்லாம் கடுமையாக விமர்சிச்சிருக்கீங்க. அதுல ஒன்னு உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தவுடன் உமர் ரலியல்லாஹு மரணிக்கலன்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த இதை சொல்லி காட்டும் பொழுது உமர் ரலியல்லாஹு கொள்கை குழப்பம் செய்து விட்டான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கடுமையான வார்த்தையில நீங்க சஹாபாக்களை விமர்சிக்கிறீர்கள். அதற்கு காரணம் சஹாபாக்களை நம்ம கொள்கையில குழப்பம் அடைந்து விட்டார்கள் என்றெல்லாம் நம்ம சொன்ன விமர்சனம், கடுமையா விமர்சனம் பண்ணோங்கிறாங்க. கடுமையா நம்மள விமர்சனம் பண்ணணும் அப்படி இருக்குன்னு சொன்னோம், நம்மளாவா சொன்னோம்? ரசூலுல்லாஹ் மௌத்தா போகலன்னா கொள்கை குழப்பம் இல்லையா? அது என்னமோ இல்லாத போட்டு இட்டு கட்டி சொன்னா தானங்க அது வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போயிட்டாங்க, மூத்தா போகல, போனதா சொன்னா கொண்டு விடுவேன் அப்படின்னு அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு கொள்கை குழப்பத்தெல்லாம் இருந்தாங்க. என்ன டவுட்டுங்கிறேன், அது தப்பான கொள்கை தானே அது. இப்ப ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க சரியா? கொள்கை குழப்பத்தை எப்படி முடிவு செய்யணும்னா ஆளை வச்சு முடிவு செய்யக்கூடாது, கொள்கையை வச்சு முடிவு பண்ணணும். நீங்க ஆளை பார்த்துக்கிட்டு அது எப்படி கொள்கை குழப்பம் பண்ணுவாருன்னு அப்படி நினைக்கிறீங்க. நாம எதை பார்க்கணுங்கிறோம், இந்த செயல் என்ன? இது ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க, இறந்து போயிருக்கிறாங்க, நல்லா தெரியுது. அப்ப வாளை எடுத்துக்கிட்டு யாராவது ரசூலுல்லாஹ் மூத்தா போனதா சொன்னா கொன்னு விடுவேன் இப்படின்னா இது கொள்கை குழப்பம் இல்லாம என்ன? இதுக்கு பேர் என்ன? இப்ப ஒரு ஆள் சேர்த்து போயிட்டாருன்னு வைங்க, உங்க அசரத்து மூத்தா போயிட்டாரு, ஒரு ஆளை வாழ்த்து நினைச்சாரு, அசரத்து மூத்தா போயிட்டாரு சொன்னேன்னு வைங்க, தலையை சீவிடுவாங்கிறாரு, இவருக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இவருக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவீங்க? நல்ல கொள்கைங்களா? அது சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? கொள்கை குழப்பம் தான், புரியல இவருக்கு. அந்த நேரத்தில் அவர் ரசூலுல்லாஹ் அந்த இழப்பை தாங்க முடியாமல் அவருக்கு சில விஷயங்கள் புரியாம இருந்திருக்கலாம். கொள்கை குழப்பத்துக்கு காரணங்கள் இருக்கலாம், அதுல உடனே தெளிவடைந்து விட்டார்கள். கொள்கை குழப்பத்திலே மூத்தா போயிட்டார்கள் சொன்னாதான் சொர்க்கவாசின்னு சொன்னதெல்லாம் என்னாச்சுன்னு வரும். கொள்கை குழப்பம் வந்துச்சு, அபூபக்கர் தெளிவுபடுத்தணும்னு கிளியர் ஆகி கொள்கை குழப்பம் இல்லாம அவங்களும் சேர்ந்து ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்க முடிவுக்கு வந்து விட்டார்கள். அந்த டைமில் குழப்பம் இருந்ததா இல்லையா? அப்ப அது சரியா? அப்ப அது குழப்பம் இல்லைன்னா அது சரின்னு சொல்லுவீங்களா? அப்ப அந்த மாதிரி சொல்லலாமா ஒரு ஆளு? அது அல்லாட்ட குற்றமற்ற ஒரு காரியம் யாராவது வாதிட முடியுமா? இறந்து போன ஒரு ஆளை பார்த்து இறந்து போகவில்லைன்னு சொன்னா அது தெளிவான மார்க்கம் யாராவது சொல்ல முடியுமா? நம்ம சில விஷயங்களை நம்ம சொல்றோம்னா இருக்கிறத எடுத்து அதுதான் சொல்றோமே தவிர உண்டாக்கியா சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பிறகு இந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு சொன்னாங்கன்னு புகாரி முஸ்லிம் உட்பட நூல்கள்ல இருக்கா இல்லையா? இருக்கிறத எடுக்கிறோம். இது கொள்கை குழப்பம் நான் சொல்லாம மொட்டையா சொல்லிட்டு போனா நீங்க என்ன நினைப்பீங்க? உமரே சொல்லியிருக்காரு, நம்ம சொன்னா என்ன நினைக்க மாட்டீங்களா? அப்புறம் அப்படி 4 பேர் நினைப்பாங்களா? நான் பாட்டுக்கு சம்பவமா சொன்ன போனேன்னு வைங்க, ஒரு ஆள் மூத்தா, ஒரு ஷேக் மூத்தா போயிட்டாங்கன்னா மூத்தா போலன்னு சொல்லணும். நாகூர் ஆண்டவர் மூத்தா போலன்னு சொன்னா எப்படி தப்பு? உமரே சொல்லி இருக்கிறார்களேன்னு ஒருத்தன் சொல்லுவான் நாளைக்கு. அப்ப சொல்லும் போதே குழப்பம்னு சேர்த்து சொல்லிட்டா சொல்ல மாட்டான்ல. அப்போ ஒரு மனுஷனுக்கு என்ன வந்துருச்சுன்னா, அவர் எதை செய்திகளை புகார்ல ஒரு 4-5 ஹதீஸ்களை இப்படி பார்க்கிறாரா, தான் அறிவு மேல அபரிவிதமான நம்பிக்கை, தான் அறிவு மேல, ஆதாரங்கள் மேல கிடையாது. சரி நம்ம பார்த்துருக்கோமே, கூட குறை ஏதாவது மிஸ் ஆயிருக்குமே, நம்ம 4 ஹதீஸை பார்க்காம விட்டுருப்போமே, சஹாபிய குத்துற வேலையில, அப்ப இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டாமா என்ற ஒரு பணிவுலாம் கிடையாது. என்ன நான் அப்படிதான் சொல்லுவேன், அவர் கொள்கை குழப்பம் ஏற்படுத்த செஞ்சார், சொன்னது சரிதான், இதுதான் ஆணவங்கிறது, இதுதான் அகம்பாவங்கிறது. இப்படி ஒரு பிடிவாதமா இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரியான கருத்துக்களை அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சரி கண்டு பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நீங்களே சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு தான் இந்த விளக்கங்கள். அது மட்டும் இல்ல, மற்ற மக்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கை, ஒரு அடையாளம். சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனை, இந்த மாதிரியான ஆட்கள் ஹதீஸ்களை மறுத்தா நம்ம எப்படி இருக்கணும்,
சஹாபாக்களுக்கு மாத்தமா ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு மாத்தமா புது புது சரக்குகளை இஸ்லாம் என்ற பெயரில் இறக்குமதி பண்ணா அது எந்த தரத்தில் இருக்குங்கிறதுக்கு அடையாளங்கள், ஆதாரங்கள், சான்றுகள் தான் இப்படியெல்லாம் சஹாபாக்களை பற்றி பேசுறது. அப்போ இவர் என்ன செய்தியை சொல்றாரு? நபி ஸல்லல்லாஹு அவங்க மௌத்தானாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க மௌத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கவில்லை அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த சம்பவம் புகாரி முஸ்லீம்ல இருக்குது. இந்த சம்பவத்தை எடுத்துக்கிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா இருக்கும்போது அவங்க மௌத்தா போகலன்னு சொன்னா மௌத்தை மறுத்தா, அப்ப இது கொள்கை குழப்பம் இல்லாம என்ன? அல்லாஹ் மட்டும்தானே உயிரோடு இருக்கக்கூடியவன், அல்லாஹ்வை தவிர எல்லாரும் மௌத்தா போகக்கூடியவங்க தானே. நபி மௌத்தா போயிட்டாங்க, அவர் மௌத்தா போகலங்கிறாரு, அப்ப கொள்கை குழப்பம் வர போய்த்தானே அப்படி சொல்லி இருக்கிறாரு இப்படின்னு சொல்றார். கொள்கை குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அது மாதிரி ஹய்யுல் கையும் மௌத்தா போகாம இருக்கிறது ஹய்யுல் கையும் அல்லாஹ்வுடைய தன்மை, நித்திய ஜீவன், நிலையாக நிலைத்து நிற்பவன். மற்ற மனிதர்கள் எல்லாருமே மௌத்து வரக்கூடியவங்க தான். இது இஸ்லாத்துல பேசிக்கான அடிப்படையான விஷயம். இந்த அடிப்படையான விஷயம் கூட யாருக்கு விளங்கல? உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு விளங்கல. அதை விளங்கி இருந்தாருன்னா நபி மௌத்தா போகலன்னு சொல்லியிருப்பாரா? அப்ப ஒரு கொள்கை குழப்பத்துல அன்னைக்கு சிக்கிட்டாரு. நபிமே மௌத்தா போனதை தாங்க முடியாம கொள்கை குழப்பம் பண்ணிட்டாரு அப்படின்னு இவர் சொல்றார். அடுத்து என்னன்னு கேட்டா, இதோட முக்கியமான விஷயம் இஸ்லாத்துல அக்கீதா அடிப்படையான விஷயங்கள். அடிப்படை விஷயம் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தாயிட்டாங்கன்னு விளங்கி இருக்கிறீர்கள? மூத்தாயிட்டாங்க உசுரோடு இருக்கிறாங்களா? மூத்தாயிட்டாங்க. மூத்தானதுனால அடக்கம் பண்ணியிருக்கிறோம். வேற வகையான வாழ்க்கை வாழ்வாங்க. மூத்தான எல்லாருமே என்ன செய்யறாங்க? வேற வகையான வாழ்க்கை, பரிசக்கூடிய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. இந்த துன்யாவோட உள்ள ஒரு துறையெல்லாம் முடிந்து விட்டது. துன்யாவுக்கு அவங்க வரமாட்டாங்க, நம்ம பேசுற அவங்களுக்கு வழங்காது, அவங்க பேசுற நமக்கு வழங்காது, நமக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது, இந்த பூமிக்கு வருகை தர வேண்டிய அவசியமும் கிடையாது, அவங்களுடைய போதனைகள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கு நம்ம விளங்கி வச்சிருக்கோம். ஆனா இது இன்னைக்கு நம்ம எல்லாரும் விளங்கி வைத்த ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த நேரத்தில் நடந்தது. ரசூலுல்லாஹ்ட்ட எல்லாரும் பாடம் கத்துறாங்க சஹாபாக்கள்லாம். இஸ்லாத்தின் அடிப்படை அல்லாஹ் ஒருத்தன் ஹய்யுல் கையூம். ஆயத்துல் குர்சில என்ன வருது? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கையூம். சாகாமல் உயிரோடு இருப்பவன் என்று அல்லாஹ்வுடைய தன்மை. ஹய்னா உயிரோடு இருக்கிறவன், கையும்னா என்றென்றும், என்றென்றும் உயிரோடு இருக்கிறவன் யாருடைய தன்மை? அல்லாஹ்க்கு மட்டும்தான். எந்த மனிதராக இருந்தாலும் என்றென்றும் உயிரோடு இருக்க மாட்டாங்க, போய்தான் ஆகணும். மனுஷனுக்கு அல்லாஹ்வுக்கு உள்ள வித்தியாசம் எதுல இருக்கிறது? ஹய்யுல் கையூம்ல இருக்கிறது. இப்ப இந்த ஹய்யுல் கையூமை விளங்கணும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனதை அவங்க மறுத்திருப்பாங்களா? ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்கல்ல, கண்ணு முன்னாடி பாக்குறாங்கல்ல, கூப்பிட்டு பாக்குறாங்க, கை கால் அசைய மாட்டேங்குது, பேச மாட்டேங்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க, சும்மா அப்படி உடம்பு தான் இருக்கு, நல்லா தெரியுது கண்ணு முன்னாடி, அவங்களுடைய பாடிய கண்ணு முன்னாடி பாக்குறாங்க, எந்த அசைவுமே இல்ல. இப்ப என்ன முடிவுக்கு வரணும்? ரசூலுல்லாஹ் விட்ட பாடங்கத்தை சஹாபாக்கள் தானே மௌத்தாயிட்டாங்கன்னு வரணும். மௌத்தாவலங்கிறாங்க. பாடியை போட்டு வச்சுக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பை அடக்கம் செய்யாமல் போட்டு வைத்துக் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கவில்லைங்கிறாங்க. ஈமான் உள்ளவங்க, மார்க்க அறிவு உள்ளவங்க எல்லாரும் நீங்க நடுநிலையோடு யோசிச்சு பாருங்க. இதை மட்டும் இப்படி சொல்லி அப்பாவி மக்களை ஏமாத்துறார். ஆனா அப்பாவி மக்கள் பார்க்கும்போது என்ன, ஆமா நபிக்கு மௌத்தாக மாட்டாங்க, மௌத்தா போகலன்னு சொன்னா அது என்ன அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கிற மாதிரி தானே வருதுன்னு சொல்லி இந்த வெளிப்படையான பேச்சை நம்பி கொள்கை குழப்பம் பண்ணாருங்கிறத அவங்க நம்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உண்மையான நிகழ்வுகள் என்ன தெரியுமா? அதை நீங்க பாருங்க. அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு 24,658. எதுவுமே என்னுடைய சொந்த கருத்து இல்லை, ஹதீஸ்ல உள்ளதை சொல்றேன். எல்லாமே ஹதீஸ் இருக்கு. ஹதீஸ் ஒழுங்கா படிக்கல, பெருமை மட்டும் அடிக்கிறது. என்ன பெருமை? எங்கிட்ட புகாரி இருக்குல்ல, எங்கிட்ட முஸ்லீம் இருக்குல்ல, குரான் வச்சிருக்கோம். சஹாபாக்கள் குரான் இருந்துச்சா? சஹாபாக்கள்கிட்ட புகாரி இருந்துச்சா? அந்த புகாரியை ஒழுங்கா படிக்கலையே, அகமதை ஒழுங்கா நீ படிக்கலையே, ஹதீஸ் கிதாபுகள் எதுவுமே படிக்கலையே. அந்த கிதாபுகளை எல்லாம் படிச்சிருந்தா உமர் ரலியல்லாஹு அவங்க கொள்கை குழப்பம் பண்ணாங்கன்னு ஒரு அவதூற அந்த ஒரு சிறந்த சஹாபி மேல சொல்லியிருப்பீங்களா? அப்ப எல்லாம் ஹதீஸ்ல தான் இருக்குதுங்க. என்ன விஷயம்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு மௌத்துடைய நேரத்தில் மயக்கம் வந்துகிட்டே இருந்துச்சு. மயக்கம் வந்து கொண்டே இருந்தது. மயங்கி விழுவாங்க, எந்திரிப்பாங்க, மயங்கி விழுவாங்க, எந்திரிப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு மௌத்து வருது. இப்ப என்ன நடக்கும்? மயங்கி மயங்கி விழுந்துகிட்டு இருந்த ஒரு ஆளு திடீர்னு மௌத்தா போனா அப்ப இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? அவர் மௌத்தா போகல நினைப்பாங்க. என்ன நடக்கும்? மௌத்தா போகல நினைப்பாங்க. இப்ப மௌத்தா போகலன்னு சொன்னா ஹய்யுல் கையுமுடைய இடத்துல வச்சுட்டாங்கன்னு அர்த்தமா? ஒரு கிளவி இருக்குது,
அது மயங்கி போகுது, மறுபடியும் நிதானம் வருது, மயங்கி போகுது, இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்குது. திடீர்னு அந்த கிழவி செத்து போச்சு. 4 பேருக்கு தெரியுது, அனுபவம் உள்ளவங்களுக்கு இதுக்கு மரணம் ஏற்பட்டுருச்சுன்னு தெரியுது. சில பேர் என்ன செய்கிறாங்க, மரணம்லாம் இல்லைங்க, மயங்கி எத்தனை தடவை மயங்கி விழுந்திருக்கு, அது மாதிரி இந்த அம்மா மயங்கி விழுந்திருக்குன்னு சொன்னால், ஏய் நீ அந்த கிழவியை அல்லாவுடைய இடத்துல வச்சுட்ட. இப்படி யாராவது பேசுனா, நீ அந்த கிழவியை நீ அல்லாவுடைய இடத்துல வச்சுட்ட, ஹையுல் கையுடைய இடத்துல வச்சுட்டேன்னு சொன்னால் இவரை லூசும்மோ. இப்படி பேசுகிறவன் என்ன செய்வான், மௌத்தா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணு. அதை விட்டுட்டு இந்த பிரச்சனையை நான் என்ன கிளம்பி மௌத்தாவே போகாதுன்னு நான் சொன்னேன், அப்படி சொல்லியிருந்தா அது அல்லாவுடைய பண்பு நான் கொடுக்குறேன்னு அர்த்தம். நான் அப்படி சொல்லலையே, இது மயக்கம்ங்கிறது தானே நம்ம சொல்கிறோம். அப்போ மயக்கமாக மௌத்தாங்கிறது கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். இது இயல்பாக எல்லா மனுஷனுக்கும் வரக்கூடியது. இது உங்களுக்கு வரும், எனக்கு வரும். அந்த மௌத்தை சரியாக கண்டுபிடிக்க இயலாத நிலையில் உள்ள மக்கள், அதிகமான மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வரும். இப்படித்தாங்க உமர் அலியில் அவங்க சொன்னாங்க. உமர் அலியில் அவங்க சொன்னது என்ன தெரியுமா, நபிக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கு, அவங்க மௌத்தா போகலை, மயங்கி கிடக்குறாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. இது சொன்னதுக்கு தான் என்ன ஆயிடுச்சு, கொள்கை குழப்பம். நபிக்கு மௌத்தே இல்லைன்னு மறுத்துட்டாரு, அல்லாவுடைய இடத்துல வச்சுட்டாரு. இது ஹதீஸில் வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க கூட அப்படிதான் நினைச்சாங்க, நபி மௌத்தா போனதுக்கு பிறகும் மௌத்தா போகலன்னு நினைச்சாங்க. இந்த ரீசன் என்ன ரீசன், நபிக்கு மயக்கம் வந்துச்சுன்னு சொல்லி. நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய நெஞ்சில் சரிஞ்சு கிடக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தலை ஆயிஷாருடைய தோள்பட்டையில் படிந்து போட்டிருக்கிறாங்க. நபிக்கு மௌத்து வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய தலையோட நபி தன்னுடைய தலையை சேர்க்கிறாங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நபிக்கு என் தலை தேவைப்படுதுன்னு நான் நினச்சிக்கிட்டேன், அவங்க தலை என் பக்கம் சரிஞ்சிச்சு, சரிஞ்சது என்ன ரூஹ் போனனால சரிஞ்சிச்சு. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஹதீஸ்ல வருது, என்ன நினைக்கிறாங்க, நபிக்கு ஏதோ என் தலையை கேட்குறாங்க போல, அதனால் என் தலை அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி நான் நினைத்து கொண்டேன். பிறகு திடீரென்று அவருடைய வாயிலிருந்து ஒரு சொட்டு நீர், குளிர்ந்த நீர் என்னுடைய நெஞ்சுக்குழியில் விழுந்தது. அப்போ நபிக்கு மறுபடியும் மயக்கம் வந்துருச்சோன்னு நான் நினச்சேன். இதெல்லாம் வருது. ஆனால் மயக்கமா மரணம் ஏற்பட்டிருக்கு. அப்போ இது ஆயிஷா ரலியல்லாஹு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ வேணால் பட்டியலில் சேர்த்துக்கோங்க. இப்படியே தேடி திரியிறீங்கல்ல, சஹாபாக்களை எப்படிடா நம்ம கொள்கை குழப்பவாதிகளாக பார்க்கலாம்னு. இப்போ உமர் ரலியல்லாஹு அவங்களோட ஆயிஷாவையும் சேர்த்துக்கோங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களையும் சேர்த்துக்கோங்க. அவரையும் மரண கொள்கை குழப்பவாதி, நபி மௌத்தா போன பிறகு மயக்கம் நினைச்சாங்க சொல்ல முடியுமா? அறிவுள்ள மக்கள் யாராவது இப்படி பேசுவாங்களா? ஏன் உங்க அறிவு இப்படி போகுது? இப்படிலாம் நான் பேசுறனால என்னங்க ஒரு மனுஷரை பத்தி இப்படிலாம் பேசலாமா அப்படின்ட்டு நினைக்க கூடாது. சஹாபாக்களை பத்தி இப்படி பேசும்போது இவரை நம்ம எப்படி பேசுறது? கண்ணியவானே, சிறப்புக்குரியவரே, இப்படியா பேசுறது? சஹாபாக்களை பத்தி என்ன வார்த்தை? நம்ம அவரை திட்டல, ஆனா அவர் செய்யற குழப்பங்கள் சாதாரண குழப்பமா சகோதரர்களே? ஒரு நல்ல மனிதர்களை சஹாபாக்களை இது பேச வேண்டிய மேட்டரா? பேசுறதுக்கு விஷயமே இல்லை. எத்தனை தௌஹீது கருத்து இருக்கு, எத்தனை ஆய்வு இருக்கு. இதுவா ஆய்வு? இதுக்கு பேர் ஆய்வா? இதுக்கு பேர் என்ன? என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு வேலை தான் இது சகோதரர்களே. அப்ப அடுத்து உமர் ரலியல்லாஹு அவங்க அப்ப பார்க்க வர்றாங்க. ஆயிஷா அவங்களுக்கு மௌத்தா போன பிறகு மௌத்துன்னு தெரியல, மயக்கம் தான் நினைக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க அனுமதி கேட்டு பார்க்க வர்றாங்க. முகைரத் இப்னு ஷுஅபா, உமர் ரலியல்லாஹு 2 பேர் உள்ளக்க நுழையிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உடல் அவங்க ஆடையை திறந்து பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நல்ல பாருங்க, அரபி தெரிஞ்சவங்க விளங்கிக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சவங்ககிட்ட போய் கேளுங்க. என்ன? வா கஷியா, வா கஷியா. இது என்ன மயக்கம்? நபி மௌத்தா போய் கிடக்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இது என்ன மயக்கம்? மா அஷத்து கஷிய ரசூலில்லா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இப்படி கடுமையாவா மயக்கம் வருது? ஆக என்ன விளங்கி இருக்கிறாங்க அவங்க? நபி மயங்கி விழுந்திருக்காங்கன்னு விளங்கி இருக்காங்க. அப்பதான் வாசல்ல போகும்போது முகீரா ரலியல்லாஹு அவங்களுக்கு விளங்கிருச்சு, நபி மயங்கல், அதுக்கு மௌத்து ஏற்பட்டிருக்குன்னு விளங்கிருச்சு. அப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல உமர் அவர்களே, நபி மௌத்தாகி விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, இல்ல முனாஃபிக்கின்கள் தான் குழப்பம் பண்ணிட்டு இருக்கிற, நபி மௌத்தா போயிட்டாருன்னு. அது மாதிரியான குழப்பம் உனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. லா யமூத்து, நபி மரணிக்க மாட்டாங்க. ஹத்தா யுஃப்னியல்லாஹு அஸ்ஸ வஜல்ல முனாஃபிகீன், நயவஞ்சகர்கள் இருக்கிறான், அவன் தான் நபியுடைய மௌத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். அந்த நயவஞ்சகர்களை எல்லாம் கொலை செய்யற வரைக்கும் நபி அவர்கள் மரணிக்க மாட்டாங்க. வார்த்தையை நல்லா பாருங்க. நபி மௌத்தாவே போக மாட்டாங்கன்னு சொன்னா, மௌத்தே கிடையாதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கிறது. இது கொள்கை குழப்பம் தான். உமர் ரலியல்லாஹு அவங்க கொள்கை குழப்பம் சொல்றீங்களா? அவங்க அதை சொல்லலையே. அவங்க சொன்னது என்ன? மாமாத்த ரசூல்லா மௌத்தா போகலன்றாங்க. ரசூல்லா மௌத்தா போகலன்னு சொன்னா கொள்கை குழப்பமா?
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மௌத்தா போயிட்டாங்களா இல்லையாங்க? சொல்லுங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போயிட்டாங்களா இல்லையா? மௌத்தா போகலை. அப்போ உங்கள்கிட்ட கொள்கை குழப்பம் வந்துருச்சா? ஈசா நபி என்ன அல்லாவுடைய இடத்துல வச்சுட்டீங்களா? சரி, மௌத்தா போவாங்களா? ஒரு நேரத்தில் போவாங்க. ஆனால் நம்ம எப்படி சொல்லுவோம்? தஜ்ஜாலை கொலை செய்கிற வரைக்கும் மௌத்தா போக மாட்டாங்கன்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? தஜ்ஜாலை கொலை செய்கிற வரைக்கும் அவங்க மௌத்தா போக மாட்டாங்க. நம்ம சொல்ல அனுமதி இருக்கா இல்லையா? அனுமதி இருக்குது. இப்படி சொல்றது அல்லாவுடைய இடத்துல வைக்கிறதா? இல்லை, இது சாதாரண ஒரு விஷயம். இது ஏன் இவங்களுக்கு விளங்காம போச்சு? மயிறு பிளக்கிற வாதங்களை பேசுறவங்களுக்கு கெட்ட எண்ணம் சஹாபாக்களை பத்தி அபிப்பிராயங்கள் மனசுல உட்கார்ந்துருச்சுன்னா இப்படித்தான் எது கிடைச்சாலும் தூக்கி அடிச்சு அடிக்க வேண்டியது, சஹாபாக்களை பத்தி பேச வேண்டியது. அப்ப இந்த அடிப்படையில தான் உமர் அலி அவங்களும் சொன்னாங்க, நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்க, குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க ரசூலா மயங்கி கிடக்குறாங்க, மயக்கம் தெளிஞ்சு வருவாங்க, இப்ப முனாஃபிக்கின்களை கொல்லுவாங்க, அப்புறம் தான் அவங்க மௌத்தா போவாங்க. உமர் அலி அவங்களும் சொன்னது என்ன? நபி மௌத்தா போவாங்கன்னு தான் சொன்னாங்க. முனாஃபிக்கின்களை கொலை செய்யற வரைக்கும் அவங்க மௌத்தா போக மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? கொலை செய்வாங்க, அப்புறம் மௌத்தா போவாங்க. எல்லா மனுஷன் மாதிரி அவங்களுக்கு மௌத்து உண்டு, அப்படித்தானே அவர் சொல்லியிருக்காங்க. அப்ப இதையே நபிக்கு மௌத்தே இல்லைன்னு சொன்னாங்கன்னு எப்படி நீங்க பேசுறீங்க? இதெல்லாம் ஹதீஸ்ல இருக்கத்தானே செய்யுது. அதனாலதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? உமர் அலி அவங்களுக்கு மறுப்பு சொன்னாங்க. என்ன இதை புரிஞ்சுதான் அவங்களும் சொன்னாங்க, அல்லாஹ் மேல சத்தியமா அந்த அக்ரமு அலல்லாஹி மின் யுமீத்தக மர்ரத்தைன், அல்லாஹ் உங்களுக்கு 2 மௌத்தை தரமாட்டான். அபூபக்கர் அலி அவங்க என்ன சொன்னாங்க? அல்லாஹ் உங்களுக்கு 2 மௌத்தை தரமாட்டான். இப்ப நீங்க மௌத்தா போயிட்டீங்க, இதை மயக்கம்னு சொல்றாங்க. அப்ப அடுத்து மௌத்தா போவாங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு 2 மௌத்தா? அப்ப சஹாபாக்கள் யாருமே நபி மௌத்தா போவாங்கன்னு தான் நம்பி இருந்தாங்களே தவிர இப்ப மரணிக்கவில்லை என்று தான் சொன்னார்களே தவிர மௌத்தே கிடையாது என்று அவர்கள் ஒருபோதும் சொல்லவில்லை. அன்பான சகோதரர்களே, இதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அழகான ஒரு உதாரணத்தையும் சொன்னார்கள். தாரமியில 83வது ஹதீஸ். நபி மயங்கி தான் விழுந்திருக்கிறாங்க, அவங்க ரூஹ அல்லாஹ் எடுத்துட்டு போயிருக்கிறான். உரிஜ பி ரூஹி மூசா. அது எப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி போனாங்க, அல்லாஹ்ட்ட எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்களோ மறுபடியும் திரும்பி வந்தாங்களோ அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் போயிருக்கிறாங்க, அல்லாஹ்ட்ட போயிருக்கிறாங்க, மறுபடியும் திரும்பி வருவாங்க. குழப்பம் செய்யக்கூடிய முனாஃபிக்கினுடைய கைகாலை வெட்டி போடுவாங்க, நாவுகளை தரிப்பார்கள் என்று உமர் அலி அவங்க என்ன செய்யறாங்க? சொல்லி காட்டுறாங்க. சரி, உமர் அலி அவங்க ஏன் இதை சொன்னாங்க? இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னாங்கல்ல, நபி மௌத்தா போயிட்டாங்க. ஏன்னா முனாஃபிக்கின்கள் பரப்புனா நபி எப்படா மௌத்தா போவாங்க, அதெல்லாம் ஹதீஸ்ல வருது. நபியுடைய மௌத்துல முனாஃபிக்கின்கள் தலையை உயர்த்தினார்கள், எப்போது நபி மரணிப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹுடைய சுபாவம் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? ஒரு விஷயத்தில் குழப்பம் பண்றதுக்கு வழி வந்தால் உமர் ரலியல்லாஹு அந்த வழியவே அடைச்சு விட்டுருவாங்க. குழப்பத்தை அடைக்கக்கூடிய வாசல் பாபு. இது நபி சொன்ன அங்கீகாரம். நபி உமர் ரலியல்லாஹு யாரா? ஃபித்னாவை அடையக்கூடிய பாபு என்று சொன்னாங்க. ஹதீஸ் சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபித்னாவை அடைக்கக்கூடிய பாபு, கதவு. அவர் ஃபித்னாவை திறந்து விட்டாராம். உமர் ரலியல்லாஹு ஃபித்னாவை அடைச்ச பாபு, ஃபித்னாவை வரவிடாம காப்பாத்தின அந்த பாபு, அந்த கதவு ஃபித்னாவை திறந்து விட்டுச்சான், குழப்பம் பண்ணுச்சான். இப்படி சொல்றாங்க சகோதரர்களே. ஆனா உமர் ரலியல்லாஹு இது அவங்க மனசுப்பட்ட விஷயத்தை சொன்னாங்க. முனாஃபிக்கீன்களை கொலை செய்யற வரைக்கும் நபி மௌத்தா போக மாட்டாங்க. இது ஒரு தவறுன்னு சொல்லலாம். என்ன தவறு? முனாஃபிக்கீன்களை கொலை செஞ்சுட்டு தான் நபி போவாங்கன்னு நினைச்சது தப்பு. ஆனா இது கொள்கை குழப்பமா? இது சாதாரண ஒரு விஷயம். இது கொள்கை குழப்பம் கிடையாது, அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கிற அளவுக்குள்ள ஒரு மேட்ரு கிடையாது. ஆனா இதை இவங்க என்ன செய்யறாங்க? விகாரப்படுத்துறாங்க. உமர் ரலியல்லாஹு இப்படி சொன்னது கூட எதுக்குன்னு கேட்டா, நயவஞ்சர்களை அடக்கிறதுக்காகத்தான். என்னடா குழப்பம் எல்லாம் நினைக்கிறீங்களா? நபி மயங்கி தான் கிடக்குறாங்க, வந்து உங்களை வெட்டி போடுவாங்க, ஒழுங்கா இருந்துக்கோ, இப்படி முனாஃபிக்கின்களுக்கு எச்சரிக்கை விட்டாங்க. இதுவும் ஹதீஸ்கள் இருக்குது. புகாரில 3670வது ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அன்ஹா சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உரையாற்றினார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துல உரையாற்றினார்கள். 2 பேருடைய உரையாலும் நன்மைதான் ஏற்பட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு எப்படி உரை? 2 பேருடைய நோக்கம் என்ன? முனாஃபிக்கீன்களை அடக்கிறது தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நோக்கமும் முனாஃபிக்கீன்களை அடக்கிறது தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நோக்கமும் முனாஃபிக்கீன்களை அடக்கிறது தான். ஆனா உமர் ரலியல்லாஹு வேறொரு வழியை எடுத்தாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு வேறொரு சரியான வழியை எடுத்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க? முனாஃபிக்கீன்கள் அடக்கிறதுக்கு, இந்தா பார், ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் தான். அஃபைம் மாத்தா குத்தில இன்கலபுத்தும் அலா அகாபிக்கும்,
அவர் இறந்தால் கொல்லப்பட்டால் வந்த வழியிலே திரும்பி போயிருவீங்களா? அல்லாஹ் கேட்கிறான்ல. அந்த வசனத்தை எடுத்து போட்டு முகமது நபி மௌத்தா போயிட்டா இஸ்லாத்தை விட்டு போயிடலான்னு எவனா நினைச்சீங்க, நீங்களாம் முனாஃபிக்கீன்கள், நீங்களாம் நயவஞ்சகர்கள், நீலாம் முஸ்லிமே கிடையாது, அடையாளப்படுத்துவோம் அப்படின்ட்டு சொன்னோனையுமே ஆஹா முகமது நபி போயிட்டாரு, நம்ம இஸ்லாத்தை விட்டு போயிடலாம், முஸ்லீமா இருந்து கொண்டே நம்ம என்ன செய்யலாம், இஸ்லாத்தை விட்டு போய்க்கிறலாம், காட்டிக்கிறலாம் அப்படின்னு நினைச்சவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு தோல்வி கிடைத்தது உமர் அபூபக்கருடைய உரையால. உமர் ரலியல்லாஹுடைய உரையால அந்த நன்மை தோல்வி தான் கிடைச்சிச்சு, அந்த நன்மை தான் ஏற்பட்டது. அது ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, லக்கத் ஹவ்வஃப உமருன் நாஸ், உமர் நபியுடைய மௌத்துல மக்களை பயமுறுத்தினாரு. எந்த மக்களை? முனாஃபிக்கின் மக்களை, முனாஃபிக்கின்களை பயமுறுத்தினாரு. வ இன்ன ஃபீஹிம் லனிஃபாகன், மக்கள்ல சில பேர்ட்ட நயவஞ்சகத்தன்மை இருக்குது என்று பயமுறுத்தினாரு. ஃபரத்தஹுமுல்லாஹு பிதாலிக, இவருடைய அந்த பயங்கரமான உரையால அந்த முனாஃபிக்கின்கள் குழப்பம் பண்ணாம அடங்கி போனாங்க. இது எங்க இருக்குது? புகாரியில இருக்கிறது. அது உமர் ரலியல்லாஹு அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு வீரியமா இருந்தா இதாங்க, கொள்கை குன்ற போய் எப்படி காட்டுறாங்க, கொள்கை குழப்பவாதியா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாய் கிடக்குறாங்க, நபி வருவாங்க, நயவஞ்சகர்களை உங்களை கொல்லுவாங்க. இது கத்தி 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 உமர் ரலியல்லாஹுடைய வாயிலிருந்து அப்படி எச்சி வடியுது, எச்சியை துடைக்க கூட அவங்க இல்லை. அப்ப இந்த அளவுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, எச்சரிக்கை விட்டுக்கிட்டே இருந்தாங்க. எதுக்கு இந்த எச்சரிக்கை? ஏய் குழப்பம் பண்ணாதீங்கடா, கொள்கை குழப்பம் செய்யாதீங்க என்று வாழ்ந்த அந்த சஹாபியத்தான் இவர் என்ன பண்றாரு, ஒரு சின்ன ஒரு தப்பு நடந்து போச்சு, என்ன நபி முனாஃபிக்களை கொலை செஞ்சுட்டு அப்புறம் மௌத்தா போவாங்கன்னு சொன்னது பிடிச்சிக்கிட்டார். இதை பிடிச்சி பேனை பெருச்சாலியாக்கி, என்னது இந்த பேனை பெருச்சாலி ஆக்கிற வேலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேனை பெருச்சாலாக்கி உமர் ரலியல்லாஹு அவங்களை அல்லாஹ்வுடைய இடத்துக்கு வச்சுட்டாருன்னு கொண்டு போய் நான் சொன்னது உண்மைதான், கொள்கை குழப்பம் தான் ஏற்படுத்தினாரு. நான் சொல்றேன், இப்போ நான் சொன்ன விளக்கங்கள்ல எல்லாமே ஹதீஸ்ல இருக்குது. அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. அந்த இயக்கத்தில் உள்ளக்கூடியவங்க இதுக்கு என்ன கேள்வின்னு கேளுங்க. கேள்வி எங்கே எங்கே எங்கேன்னு கேட்குறீங்களே, இதுக்கு எங்கே, இதுக்கு எங்கே பதில்? உன் தலைவர் ஒரு சஹாபியை பற்றி அவதூறு சொல்லியிருக்காரு, மற்றவங்களை பற்றி சொன்னால் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் தீர்ப்பு சொல்லிக்கிருவான். ஒரு சஹாபியை பற்றி சொல்லிட்டு எப்படி வாய் மூடி இருக்கலாம்? இதுவரைக்கும் பரப்பிக்கிட்டு திரியுறீங்களே, இதுக்கு என்ன பதிலை வச்சிருக்கிறீங்க? அல்லாட்ட போய் மாட்டிக்கிற மாட்டீங்களா? நாளைக்கு சஹாபி உமர் விடுவார் அவங்கள, நாளைக்கு அல்லாட்ட வந்து சட்டையை பிடிச்சி இழுப்பாரு, அல்லாஹ் என்ன கொள்கை குழப்பவாதின்னு சொன்னா. அப்ப அதுக்கு என்ன நீங்க பதில் வச்சிருக்கிறீங்க? இப்பயே திருத்தி நாங்க சொன்னது தப்புன்னு வாபஸ் வாங்கிக்கிறோம், அப்படித்தானே? சஹாபி விஷயத்துல சொன்னா ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு என்ன, நான் சொன்னது தப்பு, வாபஸ் வாங்கிக்கிறேங்க. வாங்கிட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், உங்களுடைய காரியம் வரவேற்க தகுந்தது, நீங்க போற்றப்பட வேண்டியவங்க. வாபஸ் வாங்கல, இப்படித்தான் சொல்லுவேன்னு சொன்னா நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, மக்கள் என்ன செய்வாங்க, வழிகேட்டை புரிந்து கொள்வார்கள், இன்னும் உங்களை பற்றி நல்ல மக்கள் அடையாளம் காணுவார்கள்.